காவல்துறை ஆணையர் அலுவலகத்துக்கு கூட்டு போனாங்க. உளவுத்துறையோட ஐஎஸ் அவர்களை பார்த்தோம். அவங்களோட விஷயத்தை கன்வே பண்ணிட்டு வந்திருக்கோம். நாங்கள் என்ன கேட்டு டிசி அவர் டெப்டி கமிஷனர் அவரை பார்த்துருக்கோம். அவர் நாங்கள் உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக கேட்டு சொல்கிறோம், பேசிட்டு சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோம். இதுவரையிலும் இல்லை சார், எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை இனிமேல் தீவிரப்படுத்த போகிறோம் சார். அவங்க காவல்துறையினர் தான் இதை பண்ணாங்க சார். காவல்துறையினர் தான் இதை சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ இது மாதிரி மடைமாற்றம் செய்கிறதுக்கான ஒரு முயற்சியாக பார்க்குறோம். இதை நாங்கள் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்த போகிறோம். இது பேச்சுவார்த்தை என்ற பேரில் கூட்டு ஏமாத்துற விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். இதுவரையிலும் எங்களை எந்த ஒரு முறையான பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கவில்லை சார். எங்களுக்கு எந்த விதமான முறையான பேச்சுவார்த்தையும் நடக்கலை சார். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த போகிறோம். இருக்கலாம் சார், அவங்க அதுக்கான ஒரு திட்டமிடுதலாக கூட இருக்கலாம். நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த போகிறோம். தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடக்க போகுது சார். புத்தாண்டு நாங்கள் ஒரு நல்லபடியாக இந்த அரசு முடிச்சு வைப்பாங்க, முதல்வர் முடிச்சு வைப்பாங்கன்னு நினைச்சிருந்தோம். ஆனால் இது அந்த மாதிரி அதுக்கான பாதையாக தெரியல. இது கடுமையான நடவடிக்கையை காவல்துறையினர் எடுக்கணுன்ற முடிவில் தான் இதை பண்ணுறாங்க. நிச்சயமாக போராட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் பரவ போது, எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் போராட்டம் பரவ போகுது. அவங்க அரசாணையோட வருவாங்கங்கிற நம்பிக்கையில தான் இந்த வெயிலையும் காத்துட்டு இருக்கிறோம். அரசாணையோட வந்தா நாங்க போவோம், இல்ல இன்னும் தொடர்ந்து இங்கேயே போராடி கொண்டிருப்போம் எத்தனை நாட்கள் ஆனாலும். எங்க தலைவர்கள் சம வேலைக்கு சம ஊதிய அரசாணையோட வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில காத்திருக்கோம். அரசாணை தரும் வரை, இந்த ஒற்றை கோரிக்கை வெல்லும் வரை நாங்க இங்கேயே காத்திருப்போம். அந்த ஆட்சியிலே நடக்கல. அந்த நேரம் நம்முடைய முதல்வர் எதிர்கட்சியா இருந்தாங்க. அவங்க 2 முறை நாங்க உண்ணாவிரத போராட்டத்துல இருக்கிறப்போ எங்களை கையை பிடிச்சி நாங்க ஆட்சிக்கு வந்தது முதல் கோரிக்கையை உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறோம், நீங்க நியாயமா தான் கேட்குறீங்க, மத்திய அரசு ஊதியம் எல்லாம் நாங்க கேட்கல, சமமான ஊதியம் சரியான ஊதியத்தை தான் நாங்க கேட்கிறோம்.